லாஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்லாம் இந்த ஸ்கிரிப்ட் தான் பார்த்தோம். அதுல கால்குலேஷன் ஆகிற மாதிரி அந்த அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லா கம்ப்ளீட்டா நாங்க அதை ரன் பண்ணி பார்க்க முடியாம போச்சு எங்களுக்கு. திரும்ப நான் பார்ப்போம் அது இப்படி சொல்லி. ஸோ இப்போ டெஸ்க்டாப்ல நான் ஃபைலை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் டெஸ்க்டாப்ல வச்சு எடுக்கிறேன் ஃபைலை, வெப் ஃபைல ரன் பண்றேன். இதுல நான் லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க ஃபுல்லா பார்த்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி வந்து நான் கம்ப்ளீட்டா இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்றேன்னு சொல்லி. இதுல நான் 12 பண்ணி பிளஸ் பண்ணினேன். அதுல அலர்ட் வரும் 24 சொல்லி வருது. சரியா? 12/12 பிளஸ் பண்ணினா சம் பண்ணினா ரைட், அது ஓகே. ஸோ அதே நான் திரும்ப 12/2 அடிச்சேன்டா மைனஸ் பண்ணினேன்டா 10 வரும் ரைட். தேர்ட் 6/6 36 வருது. அதுக்கு பிறகு 10/2 10 டிவைட் பை 2. அப்ப இதுல ஃபைண்ட் வருது. இப்ப பார்த்தா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ற சொல்ல ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரைட். அப்ப இதை நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, இது எப்படி நாங்க எடுக்கிறேன்னு சொல்லி. இந்த அலர்ட்ல எடுத்து நான் போட்டு பார்க்குறேன், ஜாவா ஸ்கிரிப்ட்னு போட்டு பார்ப்போம். சரி, இந்த மாதிரி பாருங்க, ட்ரை பண்ணுங்க இது. அப்ப இதுல நிறைய வேலை இன்னும் செய்யலாம் உங்களுக்கு. இது வந்து நான் பேசிக்கா கோட பார்த்தேன்னா கோட்ல இந்த இதுல ஆட் பண்ணி தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து நாங்க பார்த்துருக்கோம் ரைட். இப்ப இதுதான் இந்த ஸ்கிரிப்டிங் தான் இருக்குது. இதுல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து பார்த்தோம். சரி, இப்ப சாதாரண எங்களுக்கு டாலர் ரேட் ஒன்று டாலர் கன்வெர்ட் பண்ற மாதிரி சொன்னா கரண்ட்லி டாலர் ரேட் எனக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, அப்ப ஹலோ யூஸ் ஓம். அப்ப நாங்க வந்து இதுல இந்த செட் அப்படியே பார்த்தோம். இதுல போட்டு 2 நம்பரை போட்டு அந்த 2 நம்பர் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அது அதை கூட்டி பார்த்தோம், அது குறைச்சு பார்த்து. இப்ப எங்களுக்கு இதுல வந்து இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய வேலைகள் செய்யலாம். அப்ப என்ன செய்யணும் சொல்லி ஜாவா ஸ்கிரிப்ட்ல நான் பார்த்தோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்னைக்கு நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுந்துட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து 2 நம்பரை கொடுத்து அப்ப இது மாதிரி உங்களுக்கு வந்து மில்லி லிட்டர் டு லிட்டர் கால்குலேட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் டு மைல் கால்குலேட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர் இருந்து மீட்டர் கால்குலேட் பண்ணலாம். அது அமௌண்ட் கொடுத்தது மல்டிபிள் பண்ணதான் இருக்குது, டிவைட் பண்ண இருக்குது. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண மாதிரி. சரி, இப்ப நாங்க என்ன பார்ப்போம், ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ற மாதிரி எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, அப்ப நான் வந்து நெட்ல போயிட்டு ஒரு சர்ச் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு ஒரு கால்குலேட்டர் ஒன்று மாதிரி இன்ட்ரெஸ்ட் calculation method. இப்ப இதுல வந்து லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்குது. அப்ப இதுல பேங்க்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஃபார்முலா லோன். சரியா, இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கிறோம் நாங்க ஃபர்ஸ்டா. இன்னைக்கு வந்து இப்ப நாங்க ஒரு வெஹிக்கிள் உண்டோ எது எடுக்க போகல. அப்போ ஒரு அவங்க ஒரு ஒரு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. என்ன சொன்னேன்டா, நான் இப்படி எடுப்போம் விளங்குற மாதிரிக்கு. இல்ல கிளியர் இல்லாம இருக்குது. எலெக்ஷன் பவம் பி
இதுல வந்து லோன் அமௌண்ட் நாங்க இப்ப எடுக்கிறோம், ஒரு வாகனம் லோன் எடுக்கிறோம் 100,000. அப்ப நாங்க கட்டி குடிக்கிற மாதம் வந்து 30 மாசத்துல கட்டி முடிக்க போறோம். சரியா? அப்ப அப்ப இது 30 மாசத்துல கட்டி முடிக்க போற ரேட் வந்து இவ்வளவுதான் போட வேணும். நாங்க அது காம்பவுண்ட் இயர்லி பீரியட் அதனால தேவைப்படாது. இது கட்டி முடிக்கக்கூடிய தான் பார்க்க வேணும் எப்படி சொல்லி. சரி, அப்ப இங்க வந்து ஃபார்முலான்னு பாப்பா, அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஃபார்முலா எடுக்க சொன்னா ஃபார்முலா நிறைய கொடுத்துருவாங்க, எல்லாம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்குது. இதுல பாருங்க ஆர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குங்க பாக்குறது, கொஞ்சம் இருங்க ஈஸியா ஒன்று எடுப்போம். லோன் இயர், அப்ப எத்தனை லோனுக்கு எத்தனை வருஷம் இயர், எத்தனை இயருக்கு லோன் வந்து எத்தனை, இதுல வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் 12 month பீரியட். சரியா? லோன் ஒன் இயர், அப்ப 12 மாசம். இதுல வந்து நான் பார்த்தா இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. டியூரேஷன் 13 month, காம்பவுண்ட் 12, 12 வருஷம். சரியான பாப்போம் இது எப்படின்னு வருது சொல்லி. நார்மலா இப்ப நான் கால்குலேட்டர் எடுத்ததுல இதுல நாங்க வந்து லோன் அமௌண்ட் அப்ளை பண்றோம். நாங்க லோன் எடுக்கிறோம், நாங்க 100,000 எடுக்கிற லோன் உண்டு. சரி, இப்ப 100,000 எடுத்துட்டு அப்ப அதுவும் சொல்றாங்க வந்து 120% இன்ட்ரெஸ்ட். சரி, 120 இன்ட்ரெஸ்ட். $100,000 20 100. அப்ப 120 அப்ப எங்களுக்கு வந்து சாதாரணமா இப்படி இன்ட்ரெஸ்ட் எடுக்க போகல 120 வருஷத்துக்கு நாங்க 1 லட்சம் நாங்க ஒருத்தர் எடுக்கும்போது 1 லட்சம் காசு எடுக்கிறோம். 1 லட்சம் காசு எடுத்தேன்டா அந்த எடுக்கிற காசுல இருந்து அவர் சொல்றாரு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 120 தான் சொல்லி. அப்ப நாங்க எவ்ரி மந்த் அவருக்கு 20,000 கொடுக்க வேணும். ரைட்? அப்ப இது வந்து நார்மல் லோன் கால்குலேஷன் பண்ற மாதிரி தான். இது வந்து இந்த மக்கள் டு மக்கள் எடுக்கிற மாதிரி அப்படி இல்லை. பேங்க் லோன் இல்ல. பேங்க் லோன் வேற டேர்ம் அண்ட் டேர்ம் எத்தனை மாசத்துல கட்டி முடிப்போம் சொல்லி அதெல்லாம் கால்குலேட் ஆகி தான் வரும். சரி, அப்ப சிம்பிளா நான் இதுல செய்யறேன் என்ன சொன்னா இப்படி போட்டு நான் இதை நான் பாப்பேன் எப்படி ஃபங்க்ஷன் பண்றேன்னு சொல்லி. சரியா? அப்ப நான் இதுல வந்து நார்மல் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் செய்ய போறேன்னா இதுல ஃபுல்லா கவர் பண்ணி எடுத்துருது. நான் எனக்கு வந்து மத்த இதெல்லாம் தேவைப்படாது. இப்போ இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பண்ண பார்க்க வேணும் இவ்வளோன்னு சொல்லி, அதனால நான் வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட்னு போடுறேன். சரியா? இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட்ல வந்து நான் இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. அதனால இது என்ன செய்யறேன், நான் ஃபுல்லா இதை வந்து இப்படி கண்ட்ரோல்ல ஸ்லாஷ் அடிச்சேன்னா இதெல்லாம் இன் ஆகிடும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யுங்க, இதை இப்படி இந்த மாதிரி இப்படி போடுறது என்ன சொன்னா நீங்க வந்து இதுல இந்த மார்க்கை போடுங்க. ஃபர்ஸ்டா போட்டு இந்த அலர்ட்டை போடுங்க. அலர்ட்டை போட்டு இந்த மாதிரி 2-3 டேஷ் வைங்க. சரி, திரும்ப நீங்க இது கண்டினியூ பண்ணி மட்டும் வந்துடும். உங்களுக்கு இந்த லைன் கொஞ்சம் மட்டும் தான் ஒர்க் பண்ண வைக்க வேணும். அதனால நீங்க திரும்ப
திரும்ப டேஷை போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு அலர்ட் எடுத்து விடுங்க. சரி, அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த லைன் மட்டும் இன்ஆக்டிவ் ஆகிரும். அப்போ உங்களுக்கு இது விளங்காது ஜாவாஸ்கிரிப்ட்ல. சரி, இது இன்ஆக்டிவ் ஆகிரும். அப்போ நான் இதுல வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன். உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் பண்ண போட்டிருக்கேன். ஃபைன். இப்போ நான் என்ன சொல்றேன், இதுல இப்போ இதுல நான் இது போடுறேன். நான் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிறேன். இதே சேம் வேற இன்ட்ரெஸ்ட் அட் இன்ட்ரெஸ்ட் சொல்லி போட்டுட்டு காப்பி பண்ணிட்டு எனக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு எனக்கு இது ஒரு ஃபங்க்ஷனும் தேவைப்படாது. இதுக்கெல்லாம் சேம் அதே வேலையை செய்யறேன். ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டு இதுல என்டர் பண்ணிட்டு நான் இதை ஃபுல்லா ரிமூவ் பண்றேன். இதுக்கு நான் சேம் கண்ட்ரோலோட இந்த ஸ்லாஷ் அமர்த்துறேன். அப்ப இந்த மாதிரி வந்துடும். சரியா? அப்ப இந்த மாதிரி லாக் ஆகிடும். பார்த்து ஒன்றும் இது ஆக்டிவ்ல இருக்காது. சரியா? அப்ப நான் இதுல இருந்ததுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், இதுல இன்னைக்கு வந்து லோன் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்குறேன். சரியா? இது ரெண்டு மாத்திரம். சரி, loan amount இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட். சரி, அப்ப இதுல வந்து கொடுத்துட்டு இந்த ரெண்டு நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இது வந்து எனக்கு வந்து லோன் அமௌண்ட் எல் அமௌண்ட் கொடுக்குறேன். இங்க கொடுக்குறேன் இதுல இன்ட் ரேட். ஃபைன். அப்ப இது கொடுத்துட்டு நான் இது ரெண்டையும் கொண்டு போயிட்டு எங்க எடுத்துட்டு போறேன். இது ஆல்ரெடி போட்டிருக்கு வந்து எனக்கு நம் 2ன்னு போட்டுக்கிறேன். இது ரெண்டும் காப்பி பண்ணி கொண்டாந்து இதே நேம் போட்டு இந்த முன்னுக்குள்ள பிராக்கெட்ஸ்ங்களை கழட்டி விடுறேன், டாட்ஸ்களை கழட்டி விடுறேன். இப்படி போடுறேன். சரி, இப்ப இன்னைக்கு ஆன்சர் அலர்ட் வர வேணும். நான் இந்த அலர்ட்டை காப்பி பண்ணி போடுறேன். இன்னைக்கு இதை தேவையான எடுத்து போறேன். ஃபுல்லா ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த வேரியபிளை நான் இந்த லைன்ஸ் எனக்கு ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணது ஆக்டிவ் ஆகிரும். இதையும் ஆக்டிவ் பண்றேன். இதையும் ஆக்டிவ் பண்றேன். இப்ப நீங்க இதை பார்த்துட்டு நீங்க இதை செஞ்சு எனக்கு அனுப்புங்க. இதுல இருந்து நான் இதை ஜிப் பண்ணி போடுறேன். எனக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஒன்றுக்கு லோன் பண்ற மாதிரி லோன் பண்ணினா மாசம் 12 இயர்ஸ்க்கு 12 இயர்ஸ்க்கு வந்து 12 இயர் 5 இயர்ஸ்க்கு லோன் பண்றேன்னா 35 lakhs எடுக்கிறேன் பேங்க்ல இருந்து. இப்போ மந்த்லி எவ்வளவு கால்குலேட் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு கால்குலேஷன் செஞ்சு அனுப்புங்க. நீங்க இதை பார்த்துட்டு இது யூஸ் பண்ணி சரி பரவாயில்ல செஞ்சு எனக்கு அனுப்புங்க பாக்குறதுக்கு. சரி, லோன் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் போடுறேன். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போடுங்க. இதுல இன்னைக்கு வந்து இது வச்சுட்டு போடலாம், பிரச்சனை இல்லை. இப்ப என்ன இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மல்டிபிள் பண்ண வேணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட. சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியது, நீங்க இதை டிவைட் பண்ண வேணும் 100ஓட. சரி, அப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும், சம்பளம் வரும். சரி, நீங்க இதுல ரீஃப்ரெஷ் பண்றீங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இன்னைக்கு ஒரு டேக் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். மார்க்க போட்டுக்கொள்ளுங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுல நீங்க 100,000 எடுக்கிறீங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5%. சரி, ஆன்சர் வரது இல்லை.
அலர்ட் ஒன்று போட்டு அலர்ட் அலர்ட் ஒன்று போட்டு பாருங்க, இந்த நம்பர் அடிக்க நம்பர் சரி வருதான்னு சொன்னேன். அமௌண்ட் தான் வருது. And some interest rate. इस नंबर के इंट्रेट बोलते ले लो, सॉरी. $5,000 சரி. இதுல வந்து இதுல பாருங்க, இப்ப நான் வந்து 100,000 எடுக்கிறேன். 100,000ல 5% சொன்னேன்டா, 5% சொன்னா 5,000 rupees தான் வரும். 5 வீதம் தானே, 5,000 rupees வருது. சரி, இதுல வந்து 100,000ல 10% சொன்னா 10,000 தான் வரும். 10,000 ரைட். அப்ப இந்த மாதிரி, அப்ப இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் போட்டு நீங்க வந்து மந்த் பாரு, எத்தனை மந்த்ல பிரிஞ்சு வர சொல்லி அது கூட கால்குலேஷன் கிளக்கி தேடிக்கொள்ளுங்க. இதுல இருந்து இந்த ஃபார்முலாஸ் இதுல இருக்குது, இந்த போட்டிருக்கான் பாருங்க. இஎம்ஐ காட்டுறது சரியா, அதுல கிளக்க போட்டிருக்கான் வந்து இஎம்ஐ சரியா, இ சரி, பி பி பினா ப்ராக்டிக்கல் அமௌண்ட் சரி, அப்புறம் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட், நம்பர் ஆஃப் மந்த், இந்த 3 போடுங்க. அப்போ வந்து ஈக்குவல் பிரின்சிபல் அமௌண்ட், பிரின்சிபல் டவுன் பேமெண்ட் சொல்லுவாங்க தானே, பிரின்சிபல் அமௌண்ட் டவுன் பேமெண்ட். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று எங்க சார் கம்பெனில வாங்க போகல, அப்போ அவங்க வந்து மந்த்லி பே பண்ற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்றுல மந்த்லி பே பண்ற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்றுல அவங்க தருவாங்க சரியா. எலக்ட்ரிக் ஷாப், இந்த ஷாப்புங்களை பத்தி வாங்க போகல, ஒரு நாசம் ஒரு ஃப்ரிட்ஜ் எடுக்க போகல, அவங்க சொல்லுவாங்க டவுன் பேமெண்ட்டை நீங்க ஒரு 30,000 பே பண்ணுங்க. அது சார் 100,000 ப்ரைஸ் சொன்னேன்டா, டவுன் பேமெண்ட் ஒரு 30,000 பே பண்ணுங்க. மற்றதெல்லாம் குறிப்பிட்ட மாதத்துல பே பண்ணி முடியுங்க சரி. அப்ப இந்த பீனா பிரின்சிபல் அமௌண்ட் 30,000, அப்ப ஆர்னா ரேட் ஆஃப் த மந்த், அப்ப அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சிருப்பாங்க 5% அப்படி. அது போல மல்டிபிள் பண்ண வேணும் 1 பிளஸ் ஆர் என்னோட சரியா, நம்பர் ஆஃப் மந்த் சரி. அப்ப அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இது இன்னைக்கு இதை வந்து இன்னைக்கு நம்பர் 1 இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிக்க தானே பண்ணீங்க, இந்த இருக்குது இதுல இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும், அது இந்த ஒன்று இதுல சேர்த்து இது வந்து அதுல மல்டிபிள் பண்ணுங்க என்ன சொன்ன மந்தோட சரி. இது அப்படிதான் ஒன்று சேர்த்துட்டு மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணுங்க ஒன்றோட. அப்ப அதுல ஒன்று பார்ப்பாங்க மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு கட்ட வேணும்னு வரும் சரி. அப்ப அவங்க அது இஎம்ஐ கால்குலேட்டர்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு மந்த்லி கட்ட வேணும்னு சொல்லி உங்களுக்கு அது காட்டும் சரியா. அப்ப இதை கொஞ்சம் நீங்க பாருங்க, இப்படி இந்த ட்ரை பண்ணி பாருங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி பெஸ்டா எப்படி ஏழும் சொல்லி. அப்ப நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை செஞ்சு காட்டுறேன் இஎம்ஐ ஃபார்முலா நான். அப்ப உங்களுக்கு வந்து நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறது ஃபார்முலாவை சேவ் பண்ணிட்டு நான் இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு வந்து குரூப்ல போடுறேன், இது கொஞ்சம் செஞ்சு பாருங்க, இந்த கோடு நான் போட்டு விடுறேன் சரி. ஏதான்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை காட்டி தானே எப்படி இந்த ஃபார்முலா செய்யறேன்னு சொல்லி சரி ஃபைன். அப்ப இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல நாங்க வந்து நிறைய வேலைகள் செய்யலாம், இப்போ நிறைய செஞ்சிருக்கோம் நாங்க சரியா. இந்த ஃபுல் ஃபோல்டரை நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு குரூப்ல, நீங்க அந்த குரூப்ல போய் எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஃபுல் ஃபோல்டர் ரைட். இப்போ நான் பார்ப்போம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேற என்னென்ன செய்யலாம் சொல்லி. மற்றது வந்து நீங்க
அநேகமாக ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த வெப்சைட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் கூட இருக்குது. சரி, சரி. இப்ப நாங்க செஞ்ச ஒர்க் வந்து லாஸ்ட் கிளாஸ் செஞ்சதும் இதுவும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல பேசிக்ஸ் தான். இது மாதிரி நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒவ்வொன்றா பார்த்து இதெல்லாம் வரும் எப்படி செய்யறேன்னு சொல்லி. இப்ப நான் வந்து இப்ப நான் நம்பர்னு அடிக்கிறேன், ஒரு 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 நம்பர்னு அடிக்கிறேன். நான் மார்க்ஸ் ஒன்று, இப்ப உங்களோட ஒரு மார்க்ஸ் ஒன்று அடிக்கிறேன். அந்த மார்க்ஸ் அடிச்சுட்டு நான் செக் பண்ணினேன்டா இந்த மார்க்ஸ்ல வந்து இந்த மார்க்ஸ் பாஸ் மார்க்ஸா ஃபெயில் மார்க்கான்னு சொல்லி காட்டும். சரி, எப்படி நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இதுல நான் இதை இன் பண்ணி வைக்கிறேன். இதை ஃபுல்லா உங்களுக்கு திரும்ப அதை எடுக்கிறது மாதிரி இல்லை. அதனால இதை கொஞ்சம் பணிச்சு விட்டுட்டு இதில் ஒரு காப்பின்னு எடுத்துட்டு நான் இதை போட்டு விடுறேன். இதை நான் வந்து ஸ்லாஷ் அடிச்சுக்கிறேன். சரி, இப்போ இதில் தான் நான் கால்குலேட் பண்ண போறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போனாலும் இதில் மார்க்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்ல மார்க்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்ல சப்ஜெக்ட் மார்க்ஸ். சரி, அப்ப இதுல ரிசல்ட்ஸ் வந்து பாஸா ஃபெயிலான தேவை. சரி, அப்ப இதை ரிமூவ் பண்றேன். ரைட், பண்ணிட்டு இன்னைக்கு இந்த அமௌண்ட் மட்டும் எடுக்கிறேன். சரியா, ஸ்டூடெண்ட் மார்க்ஸை மட்டும் இதை ரிமூவ் பண்றேன். சரி, ரிமூவ் பண்ணிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் நான் வந்து மார்க்ஸ் வந்து மாத்துறேன். இதையும் நான் ST மார்க்ஸ் அடிக்கிறேன். சரி, ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கால் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்றேன். இதுல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த அட் மார்க்ஸ் வந்து கால் பண்ணிட்டு இதை நான் மேல இங்கே போட்டுட்டு இதுல ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இல்லாட்டி இதை அப்படி பேஸ்ட் பண்ணிட்டு இதை ஃபுல்லா காப்பி பண்ணி எடுத்துட்டு இதை இன் பண்ணி விடுறேன். இப்போ டீஆக்டிவேட் பண்ணி வைக்கிறேன். சரியா, சரி. இந்த அட் மார்க்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனை போட்டுட்டுனா இதில் உள்ள பேரை எங்கே போட்டுக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் சொல்லி ST மார்க்ஸ் சொல்லி இதை நான் ரிமூவ் பண்றேன். சரி, ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எனக்கு இதுல ஒரு ஆப்ஷன் தான் தேவை, இந்த மார்க் நம்பர் வரக்கூடிய மாதிரி தான் தேவை. இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது, நான் ஃபுல்லா ரிமூவ் பண்ணது. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல இஃப் கண்டிஷனோட கண்டிஷன் யூஸ் பண்ண போறேன். சரி, சரி, இஃப் கண்டிஷனோட கண்டிஷன் யூஸ் பண்ண போறேன். ரைட், அப்ப நான் சொல்றேன் எனக்கு வரக்கூடிய மார்க்ஸ் சரி, மார்க்ஸ் வந்து 50 குறைவா இருந்தேன்டா. சரி, 50 குறைவா இருந்தேன்டா அவர் ஃபெயில், 50 கூட இருந்தேன்டா அவர் பாஸ். நான் பேசிக்கா கூட எழுதுறேன். சரியா, பெருசா இதா இல்ல. இஃப் எழுதுறேன், இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் இந்த மார்க்ஸை போட்டுட்டு இது வந்து மார்க்ஸ் 50 குறைவா இருந்தேன்னா அப்ப குறைவதுக்கு அடிக்கிறது இந்த மார்க்ஸ் போடும். இது குறைண்டா. சரி, 50 குறைண்டா, 50 above 50, below 50. சரி, எல்ஸ் அப்படி இல்லாட்டி அவர் பாஸ். சரி, இது எல்ஸ் கொடுத்து நான் அப்படி இல்லாட்டி பாஸ் பண்ணி வரும். சரியா, இஃப் கண்டிஷன். ரைட், இந்த அலர்ட் இதுலயும் போடுறேன், இதுலயும் போடுறேன். சரியா, இன்னைக்கு வந்து நான் போறேன். இதுல இவர் வந்துச்சுன்னா இவரு யுவர் பாஸ். இன்னைக்கு வந்து பாஸ், இதுல வந்து சரி, இப்ப நான் இது என்ன செய்யறேன், ரன் பண்றேன். இதுல கமாண்ட்ல வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன். சப்ஜெக்ட் மார்க்ஸ் அடிக்கிறேன் 60 மாதிரி.
இதுல ஃபெயில்னு வருது, கூட ஃபாஸ்ட்னு வர கூடண்டா. அப்ப இந்த இதுல சிம்போல் இருக்கு தெரியுமா, சிம்போலை நாங்க மாத்தி போடுவோம். மோர் தென் லெஸ் தென் சைன் சொல்லுவோம், அது நான் மோர் தென் யூஸ் பண்ணுவோம், லெஸ் தென் யூஸ் பண்ணுவோம். சரி, இதுல ஆப்போசிட் வர வேணும். பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு யூ ஆர் பாஸ். சரியா, இப்போ இதுல வந்து மோர் தென் 40 அடிச்சு பாருங்க, ஃபெயில். 50 அடிச்சாலுக்கா ஃபெயில் தான் வரும், ஃபெயில் வரும். 51 அடிச்சா பாஸ்னு வரும். சரியா, அப்ப இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்ணியாலும் செய்யக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட், அப்ப இந்த இஃப் கண்டிஷன் கண்டிஷன் சொல்லுவாங்க, இஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க, இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. சரி, இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் சொல்லு. நான் எண்ட் ஆஃப் த கிளாஸ் ஒரு புக் ஒன்று உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரி, நீங்க அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த புக்கை 2 புக் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு, 2 புக் அனுப்பி விடுறேன். அந்த 2 புக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அதில் உள்ள கோட்ஸ் எல்லாம் பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது தரவாகும். சரியா, மற்ற நான் வந்து கண்டினியூஸ் ஜாவாஸ்கிரிப்ட் போகும் எங்களோட கிளாஸ்ல. இஃப் கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் இருக்கு சொல்லி தரதுக்கு, அது என்ன ஃபியூச்சர்ல உங்களுக்கு காட்டி தரேன் எல்லாத்தையும். அப்போ உங்களுக்கு வெப்புக்கு எந்த அளவுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தேவையோ அது கட்டாயம் அதை சொல்லி தருவேன் நான் உங்களுக்கு. அப்போ நீங்க கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம இந்த யூடியூப் சேனல் உள்ளது எல்லாம் சேனலில் உள்ள டியூட்டோரியலையும் பாருங்க. சரியா, பார்த்துட்டு நீங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ கண்டினியூஸ்லி உங்களுக்கு ஈஸியா இருக்கும், செஞ்சுட்டு போக போகலாம். ரைட்.